Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த keep வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, keepங்கிறது வைக்கிறது, ஒரு பொருள் அங்க வைங்க, டேபிள்ல வைங்க, கிச்சன்ல வைங்க, இந்த மாதிரி வைக்கிறதுக்கு என்னது கீப் யூஸ் பண்ணுவோம். அதே இது புட்டுக்கும் வைக்கிறதுன்னு தான் மீனிங். ஓகே, கீப் அண்ட் புட் ரெண்டுக்குமே வைக்கிறதுன்னு தான் மீனிங். சரியா? அதுல இப்ப வந்து வைக்கிறது ரெண்டுக்குமே மீனிங் சேம் தான், ஆனா ஒரு குட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா கீப்ங்கிறது பெர்மனன்ட், புட்ங்கிறது டெம்பரரி. இது என்ன புரியுதா? இப்போ புக்க வந்து டேபிள்ல வைங்கன்னு சொல்றேன். புக் எங்க வைக்கிறது, அத வந்து டேபிள்ல வைங்க அப்படின்னு. அப்போ டேபிள்ல வைக்கிறது வந்து என்னன்னா புக் எப்பவுமே டேபிள்ல தான் இருக்கும், பெர்மனண்டா அதோட பிளேஸே என்னது டேபிள் தான். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம கீப் யூஸ் பண்ணி பேசுவோம் அந்த வைக்கிறதுக்கு. ஓகே, புக் வந்து எப்பவுமே பெர்மனண்டா அதோட ப்ராப்பர் பிளேஸே என்னது டேபிள் தான். அப்படிங்கிறப்போ அங்க நம்ம கீப் யூஸ் பண்ணி பேசுவோம். அதுதான் பெர்மனன்ட், அதோட பிளேஸே பெர்மனண்டா அங்கதான் இருக்கும். இதே இது டெம்பரரினா இப்போதைக்கு இந்த புக்கை எங்க வைக்கிறது, இப்போதைக்கு டேபிள்ல வைங்க, அந்த மீனிங்ல நம்ம சொல்றோம், அதை எய்ம் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், புட் யூஸ் பண்ணி அந்த புத்தகத்தை வந்து டேபிள்ல வைங்க, அது இப்போதைக்கு அதுல இருக்கட்டும் அப்படின்னு மெயின் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க புட் யூஸ் பண்ணி பேசுவோம். அது டெம்பரரியா நம்ம வைக்கிறது. புறவெடுத்து நான் பேக்ல வைக்கிறேன், பேக்ங்கிறது அதோட பெர்மனன்ட் பிளேஸா இருந்துச்சுன்னா அங்க நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இப்போ புக்க நம்ம வந்து பேக்ல தான் எப்பவுமே வைப்போம், இப்போதைக்கு டேபிள்ல இருக்கட்டும், டேபிள்ல வைங்க அப்படின்னு சொல்லணும்னா அங்க புட் யூஸ் பண்ணி பேசுவோம், புக்க டேபிள்ல வைங்க அப்படின்னு சொல்றது. இதே இது புக் எப்பவுமே டேபிள்ல தான் இருக்கும், அதோட பெர்மனன்ட் பிளேஸே டேபிள் தான் அப்படிங்கிறப்போ அங்க நம்ம வந்து கீப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, புரியுதா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. கப்பு, இப்போ நம்ம வந்து டீ காஃபி குடிச்சிட்டு கப்பை வந்து இந்த கப் எங்க வைக்க, அந்த கப்பை வந்து இப்போதைக்கு எங்க டேபிள்லயே வைங்க அப்படின்னு சொல்லணும்னா அது டெம்பரரியா நம்ம வைக்கிறது, அப்போ புட் யூஸ் பண்ணி பேசுவோம். இதே இது கிச்சன்ல வைங்கன்னா கப் எப்பவுமே கிச்சன்ல தானே இருக்கும், சோ நம்ம வந்து கிச்சன்ல வைங்கன்னு சொல்லும் போது அங்க என்ன கீப் யூஸ் பண்ணி பேசுவோம். இந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் பார்க்கும். சரியா? அப்போ கீப்புக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுதுல, ரெண்டுமே சேம் தான், வைக்கிறது தான் மீனிங். ஓகே, நம்மள அதோட பெர்மனன்ட் இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அங்க கீப் யூஸ் பண்ணணும், இல்ல டெம்பரரியான இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும், புட் யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. புத்தகத்தை மேசையில் வைங்க அப்படின்னு சொல்றேன். வைங்க, வச்சுக்கோங்க, வைத்துக்கொள், இந்த மாதிரி சொல்றது. வைக்கிறதுக்கு தான் என்னது நம்ம கீப்பை யூஸ் பண்ணுவோம், புட்டை யூஸ் பண்ணுவோம். டேபிள்ல தான் எப்பவுமே புக் டேபிள்ல தான் இருக்கும் அப்படின்னா அங்க கீப் யூஸ் பண்ணுவோம் வைக்கிறதுக்கு. ஓகே, கீப். அடுத்து புத்தகத்தை த புக். அடுத்து மேசையில் ஆன் த டேபிள். ஓகே, ஆன் எதுக்கு யூஸ் பண்றோம், ஆன் வந்து இப்போ மேசை ஒரு பரந்த சர்ஃபேஸ், அந்த பரந்த பரப்பு அதுக்கு மேல ஒண்ணு டச் ஆகி வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, டேபிளுக்கு மேல ஒண்ணு டச் ஆகி ஒண்ணு வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணி. சரியா? அப்ப கீப் த புக் ஆன் த டேபிள். அதே இது நீங்க வந்து டெம்பரரியா இப்போதைக்கு அங்க வைங்கன்னு மெயின் பண்ணி நீங்க அதை மெயின் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா அங்க புட் யூஸ் பண்ணிக்கலாம். Put the book on the table. Okay, இதே இது புக் வந்து எப்பவுமே என்னது பேக்ல தான் இருக்கும், அப்போ புத்தகத்தை வந்து என்னது பேக்ல வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், இங்க வந்து என்ன கீப் த புக் ஆன் த டேபிள் இருக்குல்ல, இங்க பேக் உள்ள வைங்க அப்படின்னு சொல்றது. பேக்ல வைங்கன்னா இந்த டேபிள் வரும். இப்போ கீப் இல்லனா புட், இப்போ பெர்மனண்டா பேக்ல தான் இருக்கும் அப்படின்னா கீப் யூஸ் பண்ணிக்கலாம். கீப் த புக் இன் த பேக்.
ஓகே, அந்த புக் எப்பவுமே பேக்ல தான் இருக்கும், அதோட பெர்மனன்ட் பிளேஸே என்னது பேக் தான் அப்படின்னா அங்க வந்து நம்ம பேக் யூஸ் பண்ணி கீப் யூஸ் பண்ணி பேசுவோம். அங்க இன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ பேக்கு உள்ள அப்படின்னு சொல்லும்போது சுற்றி பேக்குங்கிறது சுற்றி கவர் ஆயிருக்கும், அதுக்கு உள்ள நம்ம வைக்கிறது தான் நம்ம அதை மென்ஷன் பண்றது, அதுக்குள்ள இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம். சரியா? அப்போ புத்தகத்தை மேசையில வைங்க அப்படின்னு சொல்லணும்னா keep the book on the table. இது permanent, இது வந்து temporary. இது எப்பவுமே பேக்ல தான் இருக்கும் புக் அப்படிங்கிறப்போ keep the book in the bag. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கப்பை வந்து சமையலறையில் வை. அப்போ இப்ப வந்து கப்பு எப்பவுமே நம்ம சமையலறையில தான் வச்சிருப்போம் தானே, அப்போ அது பெர்மனன்டான பிளேஸ்ல வச்சிருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கீப். ஓகே, வைக்கிறதுக்கு கீப் த கப். ஓகே, அடுத்து சமையலறையில் இந்த கிச்சன். எதுக்கு யூஸ் பண்றோம், இன்கிறது கிச்சன், அப்போ சுற்றி கவர் ஆயிருக்கும். கிச்சன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இருக்கும், அதுக்கு உள்ளதை நம்ம வைப்போம் தானே, அப்போ கிச்சன்ல வெய், சமையல் அறையில் கிச்சனுக்குள்ள அப்படின்னு மெயின் பண்றது. அப்ப கீப் த கப் இந்த கிச்சன் அப்படின்னு சொல்லும்போது கப்பை வந்து கிச்சன்ல வெய் அப்படின்னு அர்த்தம். இது கப்ப வந்து டேபிள்ல வைனா அது நம்ம டெம்பரரியா வைக்கிறது. ஓகே, அதோட பிளேஸ் அது இல்ல, ஆனா நம்ம என்ன இப்போதைக்கு அல்ல வை அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம இங்க என்ன எழுதுவோம், put the cup அடுத்து on the table. ஓகே, டேபிளுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல? அடுத்து பாருங்க, துணிகளை அலமாரியில் வை. துணிகள் நம்ம வந்து எப்பவுமே என்னது அலமாரியில தான் வைப்போம் தானே, அப்போ அது வந்து பெர்மனண்டா நம்ம அது இருக்கக்கூடிய இடத்தை மென்ஷன் பண்ணி வெயின்னு சொல்லும் போது அங்க கீப் யூஸ் பண்ணுவோம். கீப், அடுத்து த துணிகளை, த கிளாத்ஸ். அடுத்து அலமாரியில், அப்போ அலமாரிக்குள்ளாடி தானே வைப்போம், சோ இன் யூஸ் பண்ணிப்போம். இந்த வார்ட்ரோப், இப்போ துணிகளை வைக்கக்கூடிய அலமாரி நம்ம வந்து வார்ட்ரோப்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ கீப் த கிளாத்ஸ் இந்த வார்ட்ரோப் அப்படின்னா துணிகளை வந்து அலமாரியில் வை, அது அதோட பெர்மனண்டான இடத்துல வைக்கிறது. இது துணிகளை மடிக்கிறோம், மடிச்சிட்டு இது எங்க வைக்கிறது, இதை வந்து சேர்லயே வை, இப்போதைக்கு சேர்ல இருக்கட்டும், நான் போறவ அப்புறமா எடுத்து நான் அலமாரியில வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. அப்போ அதை மீன் பண்ணி நம்ம சொல்லும் போது துணிகளை சேர்ல வை அப்படின்னு சொல்றதுக்கு அங்க என்ன, put the cloths. ஓகே, அடுத்து சேரில், on the chair. ஓகே, சேர்க்கு மேல, அப்போ என்னது பரந்த பரப்பு, அதுக்கு மேல ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆன் யூஸ் பண்ணி பேசுவோம். சரி, அப்ப put the cloths on the chair அப்படின்னா துணிகளை சேர்ல வை அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே, இந்த கீப்போட செகண்ட் யூசேஜ் பார்க்கலாம். அது வந்து தொடர்ந்து அப்படின்னு மீனிங் வரும். இப்போ ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு, நடந்துட்டே இருந்து, கண்டினியூவா நடந்துட்டே இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு நாம இந்த கீப் யூஸ் பண்ணி பேசுவோம். இப்ப பாருங்க, அவர் வந்து போன்ல கொஞ்ச நேரமா பேசிட்டே இருந்தாரு, 1 மணி நேரமா பேசிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அவ அழுதுட்டே இருக்கா, அவ கத்திட்டே இருக்கா. இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நாம இந்த கீப் யூஸ் பண்ணி பேசுவோம். பாஸ்ட் பத்தியும் சொல்லலாம், அழுதுட்டே இருந்தா, கத்திட்டே இருந்தா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்னது இதேதான், ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டுல எது எழுதலாலும் ஒண்ணும் இல்ல, இந்த கீப்போட யூசேஜ் தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். சரியா? ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த கீப் யூஸ் பண்ணி பேசுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து கீப் இருக்கும். பிரசன்ட்னா கீப்னு எழுதுவோம், பாஸ்ட்னா கெப்ட். ஓகே, அடுத்து வெர்ப் இருக்கும், வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து தான் பேசுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீப் வந்தாலே வரக்கூடிய வெர்ப் கூட என்ன ஐஎன்ஜி சேர்த்து தான் பேசுவோம். அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ப்ஸ். இது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வரல அப்படின்னா அந்த கீப்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, அவர் போன்ல பேசிக்கிட்டே இருந்தாரு, அவர் போன்ல பேசிக்கிட்டே இருந்தாரு.
இது எப்படி சொல்லலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவர் அவர்னா he அடுத்து என்ன வரணும் keep போன்ல பேசிக்கிட்டே இருந்தாரு பாஸ்ட் பத்தி தானே பேசுறோம் சோ இங்க வந்து kept ஓகே கீப்போட பாஸ்ட் kept அது அப்படியே எழுதணும் அடுத்து என்னது verb வரும் இங்க என்ன verb போன்ல பேசிக்கிட்டு பேசக்கூடிய செயல் பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk அது என்ன ing ஃபார்ம்ல இருக்கும் talking அடுத்து என்ன போன்ல போனை மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும் சரியா ஆன் த போன் அப்போ அவர் போன்ல பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது he kept talking on the phone he kept talking on the phone இது அவர் போன்ல பேசிக்கொண்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம மெயின் பண்ணி சொல்லுவோம் தானே அப்ப எப்படி சொல்லுவோம் he was talking on the phone ஓகே அந்த மாதிரி சொல்லலாம் இந்த கீபோர்ட் யூசேஜ் தான் நம்ம பார்க்கறதுனால இந்த மாதிரி சொல்றோம் சரியா அடுத்து இப்படி பேசிக்கிட்டே இரு நம்ம சொல்லுவோம்ல இப்படியே நீ பேசிட்டே இரு அப்படின்னு இது எப்படி சொல்லலாம் இல்ல வந்து என்னது சப்ஜெக்ட் கிடையாது சோ அங்க வந்து கீப்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் அப்போ இப்படி பேசிக்கிட்டே இரு ஒரு செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன கீப் யூஸ் பண்ணுவோம் அதை கீப்ப ஃபர்ஸ்ட் எழுதணும் அடுத்து என்ன verb வரும் இப்போ சப்ஜெக்ட் இல்லைனாலும் நம்ம கீப்ப ஃபர்ஸ்ட் எழுதுவோமா அந்த கீப்புக்கு அடுத்து verb கூட ing சேர்த்து அப்படி கண்டினியூஸா நம்ம பேசுவோம் சரியா அப்ப என்ன verb என்ன பேசுறது பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக் கூட ing சேர்த்து பேசுவோம் டாக்கிங் அடுத்து இப்படி லைக் திஸ் ஓகே அப்போ இப்படி பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றதுக்கு keep talking like this ஓகே keep talking like this இது இப்படி தூங்கிட்டே இரு அப்படின்னு சொல்றதுக்கு keep sleeping like this keep sleeping ஓகே keep sleeping like this அடுத்து நெக்ஸ்ட் இப்படி பேசிக்கிட்டே இருக்காத நம்ம சொல்லுவோம்ல ஒரு விஷயத்தை இப்படி பண்ணிட்டே இருக்காத அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் don't keep அடுத்து என்னது verb பேசிக்கிட்டு பேசுறதுக்கு talk கூட ing சேர்த்து தான் பேசுவோம் talking அடுத்து இப்படினா like this ஓகே அப்போ இப்படி பேசிக்கிட்டே இருக்காத ஒரு விஷயத்தை இப்படி பண்ணிட்டே இருக்காத அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த keep யூஸ் பண்ணி பேசுவோம் அதுவும் நெகட்டிவ் don't keep talking like this don't keep talking like this ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அவ கத்திக்கிட்டே இருக்கா நம்ம சொல்லுவோம்ல அவ கொஞ்ச நேரமா கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு அந்த செயல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்ப இது எப்படி சொல்லலாம் கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கீப் யூஸ் பண்ணி பேசுவோம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள்னா ஷீக்கு அடுத்து கீப் யூஸ் பண்ணுவோம் ஆனா கூட என்ன வரும்னா எஸ் வரும் இத வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி தான் எழுதி இருக்கும் ஆனா சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வரும்போது கூட எஸ் சேர்ப்போம் அடுத்து என்ன சப்ஜெக்ட் I you we they அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம எஸ் சேர்க்க மாட்டோம் எஸ் ஓ இஎஸ் ஐஎஸ் எதுவுமே சேர்க்க மாட்டோம் வெர்பா அப்படியே எழுதினா போதும் சரியா பாஸ்ட்னா kept யூஸ் பண்ணுவோம் ஓகே இது வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி தான் எழுதி இருக்கும் ஆனா என்ன வெர்ப் கூட நம்ம கீப் வந்தாலே வரக்கூடிய வெர்ப் கூட ing ஃபார்ம்ல தான் இருக்கும் சரியா அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சப்ஜெக்ட் she வந்திருக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் அந்த இருக்கிறாள் பிரசன்ட்ல தான் நம்ம பேசுறோம் சோ she keeps அடுத்து என்ன verb என்ன கத்திட்டே இருக்கிறது shouting ing ஃபார்ம்ல தானே பேசுவோம் ஓகே கத்துறதுக்கு shout கூட ing ஃபார்ம்ல shouting ஓகே அடுத்து அவ கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு she keeps shouting இது பாஸ்ட்ல சொல்லணும்னா அவ கத்திக்கிட்டே இருந்தாள் அவ கத்திட்டே இருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் she kept இல்ல என்ன வரணும் kept she kept shouting ஓகே இது சப்ஜெக்ட் மாறும் அவர்கள் கத்திக்கிட்டே இருந்தார்கள் அவர்கள் மற்றவங்களை நம்ம சொல்றோம் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம சொல்றோம் அவர்கள் கத்திக்கிட்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லணும்னா இங்க என்ன வரணும் சப்ஜெக்ட் they வரும் ஓகே சப்ஜெக்ட் தே அவர்கள் அப்படின்னா தே இங்க என்ன வரணும்
keep. எழுதிட்டா? They keep shouting. ஓகே, அப்ப இங்க வந்து SO, ES, IS எதுவுமே வராது. சப்ஜெக்ட பொறுத்து மாறும். ஓகே, they keep shouting. நெக்ஸ்ட், இப்படி கத்திக்கிட்டே இருக்காத. நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம், இப்படி கத்திட்டே இருக்காத அப்படின்னு. அப்ப இங்க வந்து என்னது? சப்ஜெக்ட் வரல. சோ இல்ல வந்து எப்படி எழுதணும்? நெகட்டிவ்ல வரனால don't keep. அடுத்து கத்துறதுக்கு shout கூட ing சேர்த்து shouting. அடுத்து இப்படினா like this. ஓகே, அப்ப இப்படி கத்திட்டே இருக்காத அப்படின்னு சொல்றதுக்கு don't keep shouting like this. Don't keep shouting like this. நெக்ஸ்ட், அது சொல்லிட்டே இருக்காத. நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி காணிச்சிட்டே இருக்கோம்னா அது சொல்லிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? அது சொல்லிட்டே இருக்காதுன்னு சொல்றது நெகட்டிவ்ல சொல்றோம். இங்க என்னது? சப்ஜெக்ட் வரல. சோ don't keep. அடுத்த verb என்ன? சொல்றது. சொல்றதுக்கு சேன்னு சொல்லிக்கலாம். சே கூட ing சேர்த்து பேசுவோம். saying. அடுத்து அதுக்கு ஈட் இல்லனா that கூட சேர்த்து பேசிக்கலாம். அப்ப அத சொல்லிட்டே இருக்காத அப்படின்னு சொல்றதுக்கு don't keep saying it. Don't keep saying it. இல்லனா இட்டுக்கு பதில் that கூட போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உன்னுடைய அறையை சுத்தமா வச்சுக்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்க. அடுத்து அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்க. இந்த பேக் மேல ஒரு கண்ணு வச்சுக்க. அடுத்து இதெல்லாம் பத்திரமா பார்த்து வச்சுக்க. இந்த மாதிரி வச்சுக்கோ, வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரி சொல்லும் போது கீப் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு கட்டளை வாக்கியம் போல நம்ம சொல்றது. இதெல்லாம் கவனமா பார்த்து வச்சுக்க, அவ மேல கண்ணு வச்சுக்க. அடுத்து இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்றது. ஓகே, இதெல்லாம் ஒரு கட்டளை வாக்கியம் போல சொல்றோம். அந்த வைத்துக்கொள், வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு கீப் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ பாருங்க, இந்த கட்டளை வாக்கியம் போல நம்ம சொல்றோம்ல, இதுக்கு வந்து கீப் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இதுல வந்து சப்ஜெக்ட் வராது. சரியா? அந்த வைத்துக்கொள் அதுக்கு கீப். இதுல வந்து சப்ஜெக்ட் வராது. சோ கீப் எழுதியாச்சு. அடுத்து உன்னுடைய அறையை அப்படின்னா யுவர் ரூம். அடுத்து சுத்தமாக, கிளீன். ஓகே, அப்போ உன்னுடைய அறையை சுத்தமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு கீப் யுவர் ரூம் கிளீன். கீப் யுவர் ரூம் கிளீன். நெக்ஸ்ட், எங்களால் இதை தொடர்ந்து செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியாது. அந்த தொடர்ந்துனாலே என்னது? கீப் தானே. தொடர்ந்து எங்களால இதை செய்ய முடியும், இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. அப்படி அது தொடர்ந்துன்னு வந்தாலே நம்ம கீப் எழுதிடலாம். ஓகே, அப்ப எங்களால இதை தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட் எங்களால்னா வி. சப்ஜெக்ட் தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது என்னது? வி யூஸ் பண்ணுவோம் சப்ஜெக்ட். அடுத்து என்ன? முடியாது, நெகட்டிவ்ல பேசுறோம். காண்ட். முடியாதுன்னா காண்ட். ஓகே, cannot அதுக்குதான் காண்ட். அடுத்து என்ன வரணும்? கீப் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சுன்னா அடுத்து கீப் தான் வரும். ஆனா இங்க என்னது? நெகட்டிவ் வந்திருக்கு. சோ காண்ட் எழுதிட்டு அடுத்து கீப். அடுத்து verb வரும். verb எது? தொடர்ந்து செய்ய முடியாது. தொடர்ந்து அதுக்குதான் கீப் எழுதியிருக்கோம். சரியா? அப்போ செய்ய முடியாது. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do கூட ing சேர்த்து பேசுவோம். doing. அடுத்து இதைனா this. ஓகே, அப்போ எங்களால இத தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு we can't keep doing this. ஓகே, we can't keep doing this. நெக்ஸ்ட், அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. நம்ம சொல்லுவோம்ல, அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, அது மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, அந்த மாதிரி சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்லலாம்? வைத்துக்கொள், ஒரு கட்டளை வாக்கியம் போல நம்ம சொல்றது. அப்போ வச்சுக்கொள், வைத்துக்கொள், கீப். அடுத்து என்ன வரணும்? ஒரு கண்ணு. அப்போ an eye. ஓகே, அவ மேல அப்படின்னு சொல்லும் போது இந்த அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் கிடையாது. சரியா? ஒரு கட்டளை வாக்கியம் போல நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கீப் தான் எழுதும், சப்ஜெக்ட் வராது. சரியா? அப்ப இது வந்து ஆப்ஜெக்டா மாறும். அப்போ an eye, அவ மேல அப்படின்னு சொல்லும் போது on her. ஓகே, அவ மேல அப்படின்னா on her. அப்ப அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு keep an eye on her.
keep an eye on her. Okay. அடுத்து next பாருங்க, இது தொடர்ந்து நடக்குது. நம்ம சொல்லுவோம்ல, இது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு. அப்ப இது தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? தொடர்ந்து ஒரு செயல் தொடர்ந்து கண்டினியூயா நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு keep யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இல்ல சப்ஜெக்ட் பாருங்க, இது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம், ஆனா இதுன்னு சொல்றோம். அப்ப this. ஓகே, இது அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து திஸ்ங்கிறது சிங்குலர். ஓகே, அப்ப திஸ் வந்தாச்சு. அடுத்து keep யூஸ் பண்ணுவோம், ஆனா கூட என்ன சேர்ப்போம்? எஸ் சேர்ப்போம். சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தாச்சுன்னா கூட என்ன சேர்க்கணும்? keep கூட எஸ் சேர்க்கணும். ஓகே, keeps. அடுத்து என்ன வரக்கூடிய verb என்ன? தொடர்ந்து நடக்குது. நடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? happen. கூட ing சேர்த்து பேசணும். happening. ஓகே, அப்போ இது தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு this keeps happening. ஓகே, நெக்ஸ்ட் நீ அங்க போயிட்டே இரு. நம்ம சொல்லுவோம்ல, நீ அங்க போயிட்டே இரு, நான் இப்போ வந்துருவேன் அப்படின்னு. அப்போ நீ அங்க போயிட்டே இரு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? போயிட்டே இரு. அப்போ கண்டினியூஸா அந்த செயல் நடக்கு. அப்போ சப்ஜெக்ட் பாருங்க, நீ வந்திருக்கு. ஓகே, அப்ப நீனா யூ. அடுத்து என்ன வரணும்? keep. இங்க வந்து எஸ் சேர்க்க வேண்டாம், ஏன்னா சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு. சப்ஜெக்ட் யூ, வி, தே, அடுத்து ஐ, அடுத்து ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா இங்க வந்து எஸ், இஎஸ், ஐஎஸ் எதுவுமே சேர்க்க கூடாது வெர்பு கூட. சரியா? ஆனா இங்க வந்து எஸ் தான், கீப் கூட எஸ் தான் வரும், ஆனா இது கூட எஸ் சேர்க்க கூடாது. சரி, அப்போ கீப். அடுத்து என்ன வெர்பு? போறது. போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ, கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசும், கோயிங். அடுத்து அங்க, அங்கன்னா தட். அப்போ நீ அங்க போயிட்டே இரு அப்படின்னு சொல்றதுக்கு you keep going there. You keep going there. நெக்ஸ்ட், அது சூடா வச்சிருங்க. நம்ம சொல்லுவோம்ல, அது அப்படியே சூடாவே இருக்கட்டு, சூடாவே வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்றது? சூடாவே வைத்திருங்க. அப்போ keep. வைத்துக்கொள், வைத்திருங்க அப்படின்னு சொல்றதுக்கு keep. அடுத்து என்ன? அதை, அதைனா eat. அடுத்து சூடா அப்படின்னா warm. ஓகே, அப்ப அது சூடாவே வச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு keep it warm. keep it warm. அடுத்து அவ அழுதுகிட்டே இருந்தா, இது வந்து என்னது? ஹோம்வொர்க். ஓகே, பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு பாருங்க, அழுதுகிட்டே இருந்தா, முடிஞ்சு போன விஷயம். அப்போ அவ அழுதுகிட்டே இருந்தா, அதை நம்ம இப்ப சொல்றோம். ஓகே, அப்ப அவ அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு இதை எப்படி சொல்லலாம்? இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.